சகோதர சகோதரிகளே, இன்று இரவுநேர தேவனுடைய வார்த்தை கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவென்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை எல்லோரும் நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, யார் வீட்லையாவது சீவின கட்டு இல்லை பரம்பரை சாபமோ பாவமோ உங்களை பின்தொடருதா? நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக திருமணம் ஆகாமல் தடைப்பட்டு கொண்டிருக்கிறதா? நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக உங்கள் அப்பாவுக்கு கேன்சர், மகனுக்கு கேன்சர், தாத்தாவுக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லி நோய் தொட்டு வருகிறதா? இப்படி பரம்பரை வியாதி, பரம்பரை சாபம், பரம்பரை செய்வினக்கட்டு அப்படி இருக்குமானால் இந்த வசனத்தை கொண்டு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். இந்த வசனத்தில் நாம் என்கிறதுக்கு பதிலாக என்னுடைய குடும்பத்தை அப்படின்னு சொல்லி நீங்கள் தனிப்பட்ட விதமாக ஜெபித்திரிகளானாலும் உங்களுக்கு நிச்சயமாகவே கர்த்தர் பதிலளிப்பார். இந்த வசனத்தை ஜெபித்து விட்டு விடாமல் இந்த வசனத்தை சொல்லி சொல்லி நீங்கள் சாப்பிடும்போது, வேலை செய்யும்போது, நடக்கும்போது, வண்டியில் போகும்போது எப்போதும் இந்த வசனத்தை உங்கள் வாயில் அறிக்கையிட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது இருதய பலகையில் அந்த வசனம் பதிந்துவிடும். ஆகவே இந்த வசனத்தை நம் அறிக்கையிடுமானால், இந்த வசனத்தை நம் வாழ்க்கையில் கடைப்பிடிப்போமானால் கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு பூர்ண விடுதலை கொடுக்க வல்லவரைக்கிறார். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஏசப்பா, இந்த வசனத்தை தகப்பனே எல்லா மக்களும் தகப்பனே ஏசப்பா ஆண்டவர் யார் வீட்டில் சாபம் இருக்கோ பாவம் இருக்கோ தகப்பனே, சாபக்கட்டு செய்வேனக்கட்டு இருக்குமான தகப்பனே, அவர்கள் இந்த வசனத்தை ஜெபித்து தகப்பனே அவங்க வாழ்க்கையில் விடுதலை பெறும்படி நான் விண்ணப்பிக்கிறேன். அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதி கன மகிமையாவையும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகமாக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.